மயில்மார் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிமையாளர்கள் வலியுறுத்தல். கோவை மயில்மார் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார், பாலசுப்ரமணியன், பொன்முருகன், தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்கே கவுண்டர் வீதி தலைவர் மணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறும்போது, நாங்கள் இங்கே மயில்மார் சம்பாரவை நிறுவனத்தினர் இங்கே குழுமி இருக்கோங்க. நாங்கள் ஒரு 60 வருஷமாக மயில்மார் சம்பாரவையை இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் 2வது 3வது தலைமுறையாக தயாரித்து இங்கே 4 மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டுருக்கோங்க. இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ரவிகாந்துங்கிறவன் ஒரு பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியாக ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தை அச்சத்தை உண்டு பண்ணிட்டானுங்க. அதற்கு அந்த வழக்கானது கடந்த 7ஆம் தேதி மாண்புமிகு நீதியரசர் முன்னால விசாரணைக்கு அது அந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது. அதற்குண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க. மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர்கிட்ட அவன் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். நாங்கள் 60 வருஷத்தில் பாரம்பரியமான இயற்கையான முறையில் தயாரித்தது இந்த பரிசோதனை கூடத்தில் எங்களோட குவாலிட்டி ஜெனியன்னு ஹைகோர்ட்டில் துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார்கள். ரவிகாந்துங்கிறவன் எங்களுடைய பொருளில் வேதியியல் பொருள்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டிருந்தாங்க. அது அந்த வேதியியல் பொருள்கள் எந்த இதுவுமே எங்களுடைய சம்பாரவையில் கலக்கவில்லைன்னு பாதுகாப்புத்துறை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. புகாரும் கொடுத்துருக்காங்க. காவல்துறை இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. சைபர் கிரைம்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சைபர் கிரைம் ஆய்வாளர் அருண் இன்னும் ஒரு 2 தினங்கள்ல அவன் மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவன் போலியான பணம் பறிக்கும் எண்ணத்துல தான் மெயின். எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோக்கத்துல தான் அந்த ரவிகாந்துங்கிறவர் செயல்பட்டிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு. அது விசாரிக்கிறதுக்காக தான் சைபர் கிரைம்ல வர சொன்னது. அவன் வராம தலைமறைவாயிட்டாங்க. அது விசாரித்த பின்புதான் தெரிய வருங்க. அதுல 100% அப்படியா அந்த காரணமும் இருக்கலாம்ங்கிறது தான் எங்களோட இது. ஆமா, சொல்லியிருக்கோம். சக போட்டியாளர் ஒருவனுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இதை ரவிகாந்த் பண்ணியிருக்கான். அவனுக்கு அவன் அந்த பணம் பறிக்கும் மோட்டிவும் அதையும் சேர்த்து வச்சு பண்றாங்கிறது எங்களுடைய எண்ணம். ஆமா, சைபர் கிரைம்ல கொடுத்து வாட்ஸ்அப்ல அதுல ரிமூவ் பண்ண சொல்லி அது போலியான வீடியோங்கிறதுனால ரிமூவ் பண்ண சொல்லி நாங்க சட்டப்படி நடவடிக்கை ஆமாங்க. 100% அதுதாங்க இயற்கையான முறையில தயாரி. சம்பாரவை கோதுமையை கிளீன் பண்றோம், உடைக்கிறோம், ரவையாக்குறோம், விற்கிறோம், அவ்வளவுதான். இதுல எந்த இடத்துல அதிகாரி எந்த அதிகாரின்னு சொல்லவே அதிகாரிகள் அது அவங்க வாங்கி அந்த பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க. வேதியியல் கலந்திருக்குங்கிறது கவர்மெண்ட் நார்ம்ஸ் அளவுக்கு அதுல அந்த அவங்க கலப்படம் கிடையாது. அந்த அளவு அந்த இயற்கை நச்சு இயற்கை கழிவுகள் அந்த அளவு இருக்கலாங்கிறத அவங்க அதிகப்படுத்தி கேட்டு வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு திராட்சை பழத்து மேல தெரிவிக்கப்படுற மருந்துடைய அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோலுக்கு மேல போகும்போது அது விஷத்தன்மையா மாறும். நம்ம திராட்சையெல்லாம் வாங்கி அப்படியே டைரக்டா வெறும் கழுவி சாப்பிடறோம் இல்லையா?
இது வந்து செடியில் அடிக்கக்கூடிய வயல் அடிக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோடைய ரெசிடியல் கழிவு. அந்த ரெசிடியலுடைய தாக்குதல் வந்து நெல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவு தான் வந்து இவர் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுகோலை தப்பான முறையில கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆடியோ எங்ககிட்ட இருக்குது. அவர் எப்படி எப்படி ஆமா, அவரை வர கடந்த சொல்லி 24ஆம் தேதி வந்து அவங்கள வந்து ஆஜர்படுத்த சொல்லி சம்மன் வச்சிருந்தாங்க. அவர் வந்தாரு, வந்து 2 ஸ்டேஷன் கடைவீதி B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு, கமிஷனர் ஆபீஸ் சைபர் கிரைமுக்கு வந்தாரு. ஆனா வந்த இடத்துல வந்தாரா இல்லையாங்கிறதே தெரியல. அவரோட வக்கீல் மட்டும் வந்தாரு. வந்துட்டு அவங்க வந்து போன் சுவிட்ச் ஆஃப் போன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு வக்கீலும் கிளம்பி போயிட்டாரு. கோர்ட்ல இந்த மாதிரி ஆர்டர் சொல்லுங்க. கோர்ட்ல வந்து எங்களுக்கு தேர்ட் ரெஸ்பாண்டா போட்டிருக்காங்க மிஸ்டர் பொன்முருகன் தால் மில்லுக்கு. பொன்முருகன் தால் மில்லோட ஆய்வறிக்கப்படி அவங்க வந்து கிளீன்டு ஹேண்ட்ஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது வந்து சீனியர் கவுன்சில் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவன் அப்பியர் ஆனதுல வந்து சேம் அட்ரஸ்ல ரிப்பீட்டடாக போட்டு அது அட்ரஸ் போலியான அட்ரஸ்ன்னு தெரிய வந்து இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறது. இந்த வழக்குக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு, நீதி சக்கரவர்த்தி கொடுத்திருக்கிறாரு. டிஸ்போஸ் பண்ணி ஹைகோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட்ல டிஸ்போஸ் பண்ணி இதை வச்சுதான் நாங்க வந்து கோவை மாநகர காவல் ஆணையர்கிட்ட எஃப்ஐஆர் போட சொல்லி போட FIR சொல்லி போட இது சொல்லி பண்ணோம். சமூக வலைதளங்களை பதிவு வியாபாரம் கண்டிப்பா நிறைய பாதிச்சு. ஆனா அதுல வாடிக்கையாளர்கள் வந்து எங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அந்த கேள்விகளோட கம்மியா இருக்கு. எங்களோட தயாரிப்புகளை வாங்கிட்டு போயிடுறாங்க. இது உண்மையா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இதை நம்பல. மக்கள் அதை நம்பாம மக்களுக்கு எங்களுக்கு தெரியும், 60 வருஷமா எங்களுக்கு தெரியும். வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரி விளக்கங்கள் நீங்க கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு போலியான வீடியோ, தனிப்பட்ட நபர் ஜோடிக்கப்பட்ட வழக்கு, ஒரு போலியான வீடியோங்கிறத அவங்களுக்கு நிரூபித்து நம்ம அந்த காவல்துறை ஆணையரையும் ஹைகோர்ட்டோட ஆர்டரையும் காமிக்கிறோம். அவங்க அதை ஏற்றுக்கொள்ள. நிறைய நிறுவனம் பயன்படுத்தி தயாரிப்பு இருக்கு. ஆமா, குறிப்பா உங்களை தயார் இது பண்றதுக்கு என்ன காரணம்? இதற்கு முழுமையான காரணம் என்னன்னா, நாங்க தான் இந்த சம்பாரவையோட 90 விழுக்காடு சதவீதம் நாங்க வச்சிருக்கோம். மீதி அத்தனை மில்லுமே அந்த 10% தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மை அது நிறைய இருக்குது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணாரு? ரவிகாந்த்ங்கிறவர் இல்லை, போன் பண்ணலை, எது கான்டாக்ட். நாங்க அவரை பார்க்கணும்னு முயற்சித்தோம். அன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு. எதற்காக இல்ல, யாரும் தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு போலி நபரை வச்சுட்டு நான் எப்படி இத்தனை 60 வருட பாரம்பரியத்தை வந்து ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா? அதுக்காக நாங்க பார்க்கணும். நாங்க கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள தான் இருக்கிறோம். இத்தனைக்கும் கமிஷனர் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கோம் சைபர் கிரைம்ல. அவர் வந்தவர் வெளியில போய் டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போனாருன்னு சொல்லி இவங்களா சொல்றாங்க. அந்த அவர் வக்கீல் சொல்றாரு போனவர் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டாருன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல, முகம் தெரியல. அவருக்கு பின்னாடி இருக்கிறது யாரும் தெரியுது? அது தோராயமா நாங்க சொல்லியிருக்கோம் இவர் தான் அப்படின்னு. ஏன்னா புதுசா வரப்போறவங்க திடீர்னு விளம்பரம் நிறைய கொடுக்குறாங்க, இலவசம் கொடுக்குறாங்க. எங்களோட நலம் விரும்பாத ஆசாமிகள்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் வர்றாங்க அவங்க இந்த துறைக்கு, இப்பதான் வரப்போறாங்க. அது மக்களுக்கே தெரியும் புதுசா வரவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. வாடிக்கையாளரோட பேர் ஆதரவோட எங்களோட வியாபாரம் எந்த இடத்துலயுமே குறையவே குறையல. அது வியாபாரிகளுக்கு குறையுது. எந்த நாங்க கொடுக்கிற இடத்துல விளக்கத்தினாலையும் நாங்க வச்சிருக்கிற இந்த அவங்களுக்கும் எங்க தரத்து மேல இருக்கிற நம்பிக்கைனால 1% கூட எங்களுக்கு குறைய. கஸ்டமர் வர்றாங்க, அவங்களே சொல்றாங்க, அவங்களே கேக்குறாங்க, அவங்களே அதுக்கு வந்து இதெல்லாம் வர்றதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே சால்வ் பண்ணிக்கிறாங்க. சார் மயில்மார்க்கு மட்டும் சம்பரம் மட்டும் நிறைய பண்றீங்க. ஆமா, குறிப்பா சம்பரம் மட்டும் தான் டார்கெட் பண்றோம். இப்ப முக்கியமா அவங்களுடைய குறிக்கோள் அது சம்பாரவை மட்டும். ஆமா, ஐஎஸ்ஓ ISO QA சர்டிபிகேஷன் எல்லாமே இருக்குங்க. இப்ப எங்க ப்ராடக்ட்லயே வந்து ஒரு QR கோட நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். பொதுமக்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன எங்களுடைய பேராமீட்டர்ஸ். எல்லா லேப்லயும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேராமீட்டர்ஸோட தான் எங்களோட தயாரிக்க. அதாவது எங்களோட ஒரு கெப்பாசிட்டி ஒரு அளவு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு உண்டான இது லேப் ரிப்போர்ட்டை எடுத்திருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு தேவையான அளவு, அந்த ஒரு மாதத்திற்கு உண்டான தேவையான அளவு வந்து QR கோட் ஸ்கேன்ல பின்னாடி பேக்கெட்டுக்கு பின்னாடி QR கோட் போட்டிருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு மத்திய மாநில அரசோட ஆய்வக ரிப்போர்ட் வந்துடும். உங்களுக்கு மாத்திக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு மாசமும் மாத்திக்கிட்டே இருப்போம். உங்களுடைய கோரிக்கை வந்து ரவிகாந்தை வந்து கைது பண்ற சொல்லி மக்களுக்கு வந்து இது வந்து பெரிய விஷயம். அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை வச்சிருக்கோம். மக்கள் வந்து இது ஒரு போலியான வீடியோ, ஒரு போலியான செய்தின்னு தெரியணும். இல்ல, அவனுக்கு போலியான சான்றிதழ் கொடுத்தாங்க இல்லைங்க அந்த மருத்துவமனை. அந்த பெயர் சொல்ல விரும்பல. அந்த மருத்துவமனை மேல நாங்க ஒரு ரெஃபர்மேஷன் போட்டிருக்கோங்க.
நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க இன்னும் ரிப்ளை அனுப்பலைங்க. அவங்களை மிரட்டி தான் வாங்கினா போயிருது. அவங்க அவங்களோட தரப்பு என்னன்னா அவங்க கிட்ட போய் அட்மிட் ஆயிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. வாங்கியிருக்காரு. பட் அதுக்குண்டான ஒரு ரிப்ளை evidence நோட்டீஸ் எதுவுமே வரலைங்க. வரல. ரிப்ளை நோட்டீஸ் வந்த பின்னதான் அதோட தகவல் தெரியுங்க. தேங்க்யூ.